வாழ்க வளமுடன். ஈவினிங் டைம்ல வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்மளுடைய ஹீலிங் செஷன்ல நம்மளுடைய முன்னோர்களுக்கான ஹீலிங்ல நம்ம வந்து இன்னைக்கு என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண போறோம்னா, நம்மளுடைய சின்சியர் கிராட்டிடியூட வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க போறோம். கிராட்டிடியூட் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிராட்டிடியூட் இருக்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. கிராட்டிடியூட் இருக்கிற இடத்துல வந்து நிறைய அன்பு இருக்கும். நிறைய ரெசிஸ்டன்ஸ்னா நிறைய கில்ட், நிறைய ஒரிஸ், நம்ம கிட்ட இருக்கிற பழைய வலிகள் அதெல்லாமே நமக்கு ரொம்ப ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா நம்மளால பிளெஸிங்ஸை வந்து ரிசீவ் பண்ண முடியாது. பட் எப்போ நம்ம வந்து கிராட்டிடியூட் அந்த எனர்ஜியில இருந்தோம்னா நம்மளால வந்துட்டு பிளெஸிங்ஸை வந்துட்டு ரிசீவ் பண்ண முடியும். நம்ம கிட்ட இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு கிராட்டிடியூட் வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிற நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு கிராட்டிடியூட் கொடுக்க போறோம். ஸோ நீங்க நம்மளுடைய ப்ரேயர் அப்போ நீங்க சில எக்ஸாம்பிள்ஸ் நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு எந்த உங்களுடைய தாத்தாவோ பாட்டியோ கொள்ளு தாத்தா பாட்டி யாரோட ஞாபகங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக நீங்க வந்து அவங்களுக்கு கிராட்டிடியூட் கொடுத்து அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தாத்தா நம்மளுடைய அந்த லீனேஜ்ல யாரோ ஒரு தாத்தாவோ பாட்டியோ வந்து ஒரு பெரிய ஆஹ், ஒரு ஸ்ட்ரகிளை வந்து ஓவர் கம் பண்ணி வந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது வார் நடந்திருக்கலாம், இல்லைன்னா மிலிட்ரியில இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவா ஒரு விஷயத்த பண்ணதுனால இந்த ஜென்ரேஷனே நம்ம இப்போ உயிரோட இருக்கோம். ரைட்டா? அது மாதிரியான ஏதாவது ஒரு பெரிய இன்சிடென்ட்ஸ் இருந்திருக்கலாம். இல்லைன்னா நல்ல விஷயங்கள் நிறைய கதைகள் சொல்றது, இல்லைன்னா நிறைய ட்ரெடிஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ட்ரெடிஷன்ஸ்லாம் நம்ம வந்து முன்னோர்கள் கிட்ட இருந்து வந்தது தான். ரைட்டா? அந்த ட்ரெடிஷன்ஸ் வந்து நல்ல விஷயங்கள் நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தது. இது மாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ, யாரெல்லாம் அந்த ரொம்ப வெல்த்தியான பர்சனா இருந்திருக்காங்களோ, வெல்தியா இருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அதை பாஸ் பண்ணியிருக்காங்களோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு தெரியாதவங்க, உங்களுக்கு முகங்களே தெரியாதவங்க, பெயர் யாருமே என்னன்னு தெரியாதவங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன விஷயம் நம்மளுடைய ப்ரேயர் அப்போ தோணுதோ அந்த விஷயத்த நினைச்சு அந்த கிராட்டிடியூட் கொடுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ஜேர்னல் பண்றதுக்கான ஒரு ப்ராம்ப்ட் வந்து நான் குரூப்ல ஷேர் பண்றேன். அதை வந்து நீங்க வந்து நம்மளுடைய கைடட் மெடிடேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது ஒரு 10 மினிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஜேர்னல் வந்து எழுதுங்க. அதுல என்ன என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து என்ன மாதிரியான குட் குவாலிட்டிஸ் உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்கள் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. என்ன மாதிரியான ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வந்து உங்களுடைய முன்னோர்கள் கிட்ட இருந்து பாஸ் டவுன் ஆயிருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க உங்களுடைய தாத்தாவையோ பாட்டியையோ இல்ல ஏதோ ஒரு 4 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருந்தவங்களையோ நீங்க வந்து ஹானர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன விஷயத்துக்காக ஹானர் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க வந்து எழுதுங்க. ஆஹ் சில அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து நம்ம மேல ஒரு கான்பிடென்ட் வரதுக்கும், ஓகே இது மாதிரி நம்ம வந்திருக்கோம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஆன்சிஸ்டர் வந்து கோ த்ரூ பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கிராட்டிடியூட் கொடுக்கும்போது when they know நம்மளுடைய அடுத்த லீனேஜ், அதாவது நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்மளை வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு இருக்கும்போதே அந்த ஒரு அதே வந்து அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் வந்து அவங்களுக்கு ஹீல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நமக்கும் வந்துட்டு அவங்களுடைய பிளெஸிங்ஸ் ரிசீவ் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய ஹீலிங்கோட கான்செப்ட். ஸோ எல்லாரும் கண்களை மூடிக்கோங்க. நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து நான் ரிப்பீட் பண்றேன். ஒரு கிராட்டிடியூட் ப்ரேயர் ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து தமிழ்ல ரிப்பீட் பண்ணலாம். ஜஸ்ட் கைகளை கூப்பிக்கோங்க. வித் ஃபோல்டட் ஹேண்ட்ஸ், வித் ஓப்பன் ஹார்ட். உங்களுடைய மனசை நல்லா திறந்து, மை beloved ancestors, I thank you. Thank you for the life you lived, for the sacrifices you made, for the lessons you carried, the blessings you passed down to us. I honor your journey, the joys and the struggles and the wisdoms. Through you, I have this life. Through you, I carry my strength. I now ask you to walk beside me and my children. Continue to share your wisdom, your protection, and your gifts. May your blessings guide us to live with integrity, prosperity, and joy.
May our lineage rise in love, abundance, peace, and honor. And may every step I take bring healing to you, to me, and those who come after me. என் அன்புள்ள முன்னோர்களே, நான் உங்களுக்கு என் நன்றியை செலுத்துகிறேன். நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும், நீங்கள் செய்த தியாகங்களுக்கும், நீங்கள் எங்களுக்கு விட்டுச் சென்ற பாடங்களுக்கும், நீங்கள் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களுக்கும் மிக்க நன்றி. நான் உங்கள் பயணத்தை மதிக்கிறேன். உங்கள் மகிழ்ச்சிகள், உங்கள் போராட்டங்கள், உங்கள் வெற்றிகள், காயங்கள் அனைத்தையும் நான் மதிக்கிறேன். உங்களால் தான் எனக்கு இந்த வாழ்க்கை. உங்களால் தான் எனக்கு வலிமை. நான் மற்றும் என்னுடைய அடுத்த சந்ததிகள் அனைவரையும் நீங்கள் பாதுகாத்து உங்களுடைய உங்களுடைய வழிகாட்டுதல்களை கொடுத்து தொடர்ந்து ஆசீர்வதியுங்கள் ஆசீர்வதியுங்கள். எங்கள் வாழ்க்கையில் வளம், மகிழ்ச்சி, செல்வம், நல்ல உறவுகள் அனைத்தையும் பெற ஆசீர்வதியுங்கள். நாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் வளர்ச்சியும் பெருகுவதற்கு ஆசீர்வதியுங்கள். நம்ம இப்ப ப்ரே பண்ண ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்களுடைய முன்னோர்களை நினைச்சு அவங்க கிட்ட உங்களுடைய பிளஸிங்ஸ் கேட்டுக்கோங்க. நான் ஜேர்னலுக்கான ப்ராம்ப்ட் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்றேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க டிஎம் எனக்கு பண்ணலாம், இல்லைன்னா குரூப் ஓபன் பண்ணும்போது நீங்க ஷேர் பண்ணலாம். நன்றி. இந்த ப்ரேயர்ல நீங்களும் பார்ட்டா இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.